பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன? ஏ 2, பி 5, சி 4, டி 3. சரியான பதில் சி 4. சரியான விடை சி. சோகஸ்மேலி. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அதன் அணுக்கட்டு எண் எனப்படும். பாஸ்பரஸ் மூலக்கூறு 4 அணுக்களை பி கொண்டுள்ளதால் இதன் அணுக்கட்டு எண் 4 ஆகும். விகிதசமத்தால் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு வாயுவின் அழுத்தம் பி மற்றும் கன அளவு வி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்ன? ஏ pV2, பி p1V2, சி pV, டி p1V. சரியான பதில் டி p1V8. பாயல் விதிப்படி மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிலையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கன அளவிற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதாவது p1V. இதன் பொருள் கன அளவு குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும் என்பதாகும். ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது தொடர்பான சூழலில் குறிப்பிடப்பட்டுள்ள விசையின் நேரடி பயன்பாடு என்ன? ஏ அதன் வாசனையை மாற்றுவது, பி அதன் நிறத்தை மாற்றுவது, சி அதன் அமைப்பை மாற்றுவது, டி அதன் நிலையான நிலையை மாற்றுவது. சரியான பதில் டி அதன் நிலையான நிலையை மாற்றுவது. 3. நியூட்டனின் முதல் விதிப்படி ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ள புறவிசை தேவைப்படுகிறது. எனவே ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது என்பது விசையின் நேரடி மற்றும் முதன்மையான பயன்பாடாகும். நீரின் சார்பு மூலக்கூறு நிறை பற்றி பேசும்போது எந்த வகையான அளவீடு விவாதிக்கப்படுகிறது? ஏ முழுமையான நிறை absolute mass, பி நிறையின் ஒப்பீடு a comparison of mass, சி அடர்த்தி density, டி பருமன் volume. சரியான பதில் பி நிறையின் ஒப்பீடு a comparison of mass. 1. அசார்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறின் நிறைக்கும் கார்பன் -12 அணுவின் நிறையில் 1 இன் கீழ் 12 பங்கிற்கும் உள்ள விகிதமாகும். இது ஒரு ஒப்பீட்டு அளவு என்பதால் இதற்கு அலகு கிடையாது. அசுசாந்த் மற்றும் நிறுவனத்தின் இருப்பிடமாக எந்த நகரம் பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ புது தில்லி நியூ டெல்லி, பி மும்பை மும்பை, சி சென்னை சென்னை, டி கொல்கத்தா கோல்காத்தா. சரியான பதில் ஏ புது தில்லி நியூ டெல்லி. அசுசாந்த் மற்றும் நிறுவனம் அசுசாந்த் அண்ட் கம்பெனி இந்தியாவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய கல்வி புத்தக வெளியீட்டு நிறுவனங்களில் ஒன்றாகும். இதன் தலைமையகம் இந்தியாவின் தலைநகரான புது தில்லியில் அமைந்துள்ளது. பொருளின் மின்னோட்ட பாய்விற்கான எதிர்ப்பு தொடர்பான கருத்து எது? ஏ மின்னழுத்தம், பி மின்தடை, சி மின்னூட்டம், டி மின்னோட்டம். சரியான பதில் பி மின்தடை. சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பு மின்தடை ரெசிஸ்டன்ஸ் எனப்படும். இது ஓம் என்ற அலகால் அளவிடப்படுகிறது மற்றும் கடத்தியின் நீளம், பரப்பு மற்றும் பொருளின் தன்மையைச் சார்ந்தது. வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள வைரஸ் கட்டமைப்பின் ஒரு பகுதி எது? ஏ மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா, பி ரிபோசோம் ரைபோசோம், சி செல் சுவர் செல் வால், டி நியூக்ளியோகாப்சிட் நுக்ளியோகாப்சிட். சரியான பதில் டி நியூக்ளியோகாப்சிட் நுக்ளியோகாப்சிட். 6. சரியான விடை டி நியூக்ளியோகாப்சிட். வைரஸ்கள் மரபணு பொருள் மற்றும் அதைச் சுற்றியுள்ள புரத உரையைக் கொண்டுள்ளன. இவை இணைந்து நியூக்ளியோகாப்சிட் எனப்படுகின்றன. வைரஸ்கள் செல்லற்ற உயிரினங்கள் என்பதால் மற்ற செல் உறுப்புகள் அவற்றில் இருப்பதில்லை. ஒளிச்சேர்க்கையைச் செய்ய பாசிகளில் ஏராளமாக இருப்பது எது? ஏ ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின், பி கெரட்டின் கெராட்டின், சி மயோசின் மயோசின், டி பச்சையம் குளோரோஃபில். சரியான பதில் டி பச்சையம் குளோரோஃபில். சரியான விடை பாசிகள் தற்சார்பு ஊட்டமுறை கொண்டவை, ஏனெனில் அவற்றில் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையம் குளோரோஃபில் உள்ளது. இது சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உணவை தயாரிக்க உதவுகிறது. இயக்கவியல் டைனாமிக்ஸ் என்பது எந்த நிலையில் உள்ள பொருட்களைப் பற்றி படிக்கும் ஒரு துறையாகும்? ஏ வெளிப்புற செல்வாக்கு இல்லாமல், பி சமநிலையில், சி ஓய்வில், டி விசைகளின் செயல்பாட்டின் கீழ்.
சரியான பதில் டி. விசைகளின் செயல்பாட்டின் கீழ். 1. விசையினால் பொருட்களின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி படிப்பதே இயக்கவியல் டைனாமிக்ஸ் ஆகும். இது விசை மற்றும் அதன் விளைவுகளுக்கிடையிலான தொடர்பை விளக்குகிறது. ஏ. வெளிப்புற விசை இல்லாமல் இயங்குவது இயக்கவியலின் முழுமையான நோக்கம் அல்ல. எந்த முறையில் தாவர வேர்களுக்கு நேரடியாக சொட்டு சொட்டாக நீர் வெளியிடப்படுகிறது? ஏ. தெளிப்பான் அமைப்பு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம். பி. கால்வாய் பாசனம் கேனால் இரிகேஷன். சி. சொட்டு நீர் அமைப்பு ட்ரிப் சிஸ்டம். டி. கிணற்று பாசனம் வெல் இரிகேஷன். சரியான பதில் சி. சொட்டு நீர் அமைப்பு ட்ரிப் சிஸ்டம். சரியான விடை சி. சோகஸ்மெலி சொட்டு நீர் பாசன முறையில் குழாய்கள் மூலம் நீர் நேரடியாக தாவரங்களின் வேர்ப்பகுதிக்கு சொட்டு சொட்டாக வழங்கப்படுகிறது. இது நீரிழப்பை தடுத்து குறைந்த அளவு நீரைக் கொண்டு அதிக மகசூல் பெற உதவுகிறது. கொடுக்கப்பட்ட பட்டியலில் அட்ரினல் மெடுல்லாவுடன் தொடர்பில்லாத ஹார்மோன் எது? ஏ. எபினெஃப்ரின் எபினெஃப்ரைன். பி. அனைத்தும் தொடர்புடையவை. சி. நாரபினெஃப்ரின் நார்பைன்ஃப்ரைன். டி. கார்டிசோல் கார்டிசோல். சரியான பதில் டி. கார்டிசோல் கார்டிசோல். சரியான விடை டி. சோகஸ்மெலி கார்டிசோல் என்பது அட்ரினல் சுரப்பியின் வெளிப்பகுதியான அட்ரினல் கார்டெக்ஸ் மூலம் சுரக்கப்படுகிறது. அட்ரினல் மெடுல்லா என்பது சுரப்பியின் உட்பகுதியாகும். இது அவசரகால ஹார்மோன்களை மட்டுமே சுரக்கிறது. ஒரு உயிரினத்தில் இருமயத் தொகுப்பை விட ஒரு குரோமோசோம் குறைவாக இருக்கும் குரோமோசோம் நிலை என்ன? ஏ. N1. பி. 2N1. சி. 3N. டி. 2N1. சரியான பதில் டி. 2N1. 10. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு உயிரினத்தின் இயல்பான இருமய குரோமோசோம் தொகுப்பில் 2N இருந்து ஒரு குரோமோசோம் குறைவாக இருக்கும் நிலை 2N1 மோனோசோமி என்று அழைக்கப்படுகிறது. இது அனியூப்ளாய்டி எனப்படும் குரோமோசோம் எண்ணிக்கை மாற்றத்தின் ஒரு வகையாகும். மீன்கழிவு கொட்டும் இடங்களில் தொடர்புடைய ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அபாயம் என்ன? ஏ. மண் உரமாக்கல். பி. காற்றின் தரம் மேம்பாடு. சி. அதிகரித்த பல்லுயிர் பெருக்கம். டி. மாசுபாடு மற்றும் கடுமையான சுகாதார அபாயங்கள். சரியான பதில் டி. மாசுபாடு மற்றும் கடுமையான சுகாதார அபாயங்கள். சரியான விடை மீன்கழிவுகளில் ஈயம் பாதரசம் மற்றும் காட்மியம் போன்ற நச்சுத்தன்மையுள்ள கன உலோகங்கள் இருப்பதால் அவை நிலத்தடி நீரையும் மண்ணையும் மாசுபடுத்துகின்றன. பாஸ்கல் விதியை புரிந்து கொள்ள எந்த தலைப்பை ஆராயலாம்? ஏ. மின் சுற்றுகள் எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்ஸ். பி. ஒளி விலகல் லைட் ரெஃப்ராக்ஷன். சி. திரவ அழுத்தம் ஃப்ளூயிட் பிரஷர். டி. குவாண்டம் இயக்கவியல் குவாண்டம் மெக்கானிக்ஸ். சரியான பதில் சி. திரவ அழுத்தம் ஃப்ளூயிட் பிரஷர். சரியான விடை சி. சோகஸ்மெலி பாஸ்கல் விதி என்பது மூடிய அமைப்பில் உள்ள ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் மீது கொடுக்கப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவும் என்பதாகும். பரப்பளவிற்கான திட்ட அலகு என்ன? ஏ. சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். பி. கன மீட்டர் கியூபிக் மீட்டர். சி. மீட்டர் மீட்டர். டி. கிலோகிராம் கிலோகிராம். சரியான பதில் ஏ. சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பரப்பளவு என்பது நீளம் மற்றும் அகலத்தின் பெருக்கற்பலன் என்பதால் அதன் சி அலகு சதுர மீட்டர் ஆகும். இது ஒரு வழி அலகாகும். மற்றவை பி. கன மீட்டர் என்பது பருமனுக்கான அலகு. சி. மீட்டர் என்பது நீளத்திற்கான அடிப்படை அலகு. பின்வரும் செயல்முறைகளில் எது பல் சிதைவை தடுக்கிறது? ஏ. ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன். பி. ஒடுக்கம் ரிடக்ஷன். சி. நடுநிலையாக்கல் நியூட்ரலைசேஷன். டி. நீராற்பகுப்பு ஹைட்ரலீசிஸ். சரியான பதில் சி. நடுநிலையாக்கல் நியூட்ரலைசேஷன். 3. வாயிலுள்ள பாக்டீரியாக்கள் உணவிலுள்ள சர்க்கரையைச் சிதைத்து அமிலங்களை உருவாக்குகின்றன. இதை காரத்தன்மை கொண்ட பற்பசை நடுநிலையாக்குகிறது. இந்த நடுநிலையாக்கல் வினை பல்லின் எனாமல் சிதைவதைத் தடுத்து பற்களை பாதுகாக்கிறது. கலிலியோ தொலைநோக்கியில் ஒரு குழி லென்ஸ் குறிப்பாக எங்கு பயன்படுத்தப்படுகிறது? ஏ. குவிக்கும் லென்ஸாக as a focusing lens. பி. ஒரு பட்டகமாக as a prisma.
சி கண்ணருகு லென்ஸாக as the eyepiece. டி பொருளுருகு லென்ஸாக as the objective lens. சரியான பதில் சி கண்ணருகு லென்ஸாக as the eyepiece. கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக ஐபீஸ் ஒரு குழி லென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இது பொருளுரு லென்ஸால் குவி லென்ஸ் உருவாக்கப்படும் பிம்பத்தை நேராக காட்ட உதவுகிறது. ஏ குவிக்கும் செயல்பாடு லென்ஸின் தன்மையைப் பொறுத்தது, அது ஒரு தனி இடமல்ல. பெட்ரோலின் ஆக்டேன் எண்ணை எது அதிகரிக்க முடியும்? ஏ எத்தனால் சேர்ப்பது. பி பென்சீன் அல்லது டோலுவீன் சேர்ப்பது. சி அசிட்டோன் சேர்ப்பது. டி டீசல் சேர்ப்பது. சரியான பதில் பி பென்சீன் அல்லது டோலுவீன் சேர்ப்பது. 10 சரியான விடை. பென்சீன் மற்றும் டோலுவீன் போன்ற நறுமண ஹைட்ரோகார்பன்களைச் சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலின் ஆக்டேன் எண் அதிகரிக்கப்பட்டு என்ஜின் தட்டும் சத்தம் குறைக்கப்படுகிறது. ஆக்டேன் எண் அதிகமாக இருந்தால் எரிபொருள் சீராக எரியும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?